போர்க்களம் உன்னைய தேர்ந்தெடுக்குதுன்னா நீ என்ன செய்வ? இந்த வாழ்க்கை ஒன்றும் அவ்வளவு எளிதானதல்ல. இதுல பல மோசமான தருணங்களை நீ கடந்துதான் ஆகணும். இந்த சூழ்நிலை எவ்வளவு மோசமா இருக்குதுன்றது இங்க முக்கியமே இல்ல. இந்த சூழ்நிலை உனக்கு கொடுக்கிற வழி எவ்வளவு கஷ்டமா இருக்குதுன்றது இங்க முக்கியம் இல்ல. அப்ப எது முக்கியம்? இந்த சூழ்நிலைய நீ எப்படி கையாளுறன்றதுதான் இங்க ரொம்ப முக்கியம். விழுவது வீழ்ந்து மடிவதற்கல்ல, எழுந்து உயரத்தை அடைவதற்கு. உன்னை பெத்தவங்க உன்னை திட்டுறாங்கன்னா உன் மேல அன்பு இல்லாம இல்ல, நீ தோல்வி அடைஞ்சதுனால இல்ல, நீ எப்படியாவது வெற்றி பெற மாட்டியா அப்படின்ற ஒரு ஏக்கம். நீ வீழ்ந்தே கிடக்கணும்னு உன்னை சுத்தி இருக்கிறவங்க சொல்லலாம். நீ கடைசி வரைக்கும் கஷ்டப்படணும்னு உன் சொந்தக்காரங்க நினைக்கலாம். நம்மளை விட இவன் நல்லா இருந்துட கூடாதுன்னு உன் நண்பர்கள் நினைக்கலாம். இதுக்கப்புறம் இவன் வாழ்க்கையில உருப்பட போறதே இல்லைன்னு உன் பெத்தவங்க கூட நினைக்கலாம். அவங்க எதை நினைக்கிறாங்க, எதை நம்புறாங்கன்றது இங்க முக்கியமே இல்ல. உன்னை நீ நம்புறியா? தோல்வியில வீழ்ந்து கிடக்குற நீ கண்டிப்பா வெற்றி பெறுவேன்னு உன்னை நீ நம்புறியா? அப்ப எழுந்து ஓடு. This is the time to wake up. இந்த கஷ்டமான சூழ்நிலையில இருந்து யாராவது என்ன காப்பாற்ற மாட்டாங்களான்னு நீ நினைக்கலாம். இந்த வாழ்க்கையில யாரும் நம்மளை காப்பாற்ற போறதில்ல. நம்ம தோல்வியை குறிச்சு யாரும் வருத்தப்பட போறதில்ல. ஐயோ இவன் இவ்வளவு கஷ்டப்படுறானே, இவன் வாழ்க்கையை நாம எப்படியாவது மாத்தணும்னு யாரும் உதவ போறதில்ல. இந்த சூழ்நிலையை மாத்தணும்னா நீ உழைச்சா மட்டும்தான் முடியும். உன் முயற்சியை விட்டு கொடுத்து இந்த இடத்திலேயே விழுந்து கிடக்க போறியா? இல்ல உன்னை அவமானப்படுத்தினவங்க மத்தியில உசரமா வளர்ந்து நிக்க போறியா? உன்னோட சந்தோஷத்தையும் நிம்மதியையும் வெளியே தேடி ஓடிக்கிட்டு இருக்கிற. உன் கஷ்டத்தை மறக்கிறதுக்கு சந்தோஷத்தை வெளியே தேடி போற. உண்மையான சந்தோஷமும் நிம்மதியும் உன் மனசுல இருந்து தான் வருது. உன் கூட படிச்சவங்க வெளிநாட்டுல சந்தோஷமா இருக்கலாம். உன் கூட ஊர் சுத்துறவங்க பெரிய கம்பெனில வேலைக்கு சேர்ந்து நிறைய சம்பாதிக்கலாம். இந்த மாதிரி நேரத்துல உன்னை நீ என்னைக்குமே விட்டு கொடுத்துட கூடாது. உன்னுடைய பெஸ்ட் வெர்ஷனை உருவாக்கக்கூடிய தருணம் தான் இது. அதனால தயவு செஞ்சு விட்டு கொடுத்துறாத. டோன்ட் கிவ் அப். 5 வருஷம் நீ கஷ்டப்பட்டிருக்கலாம், 10 வருஷம் கஷ்டப்பட்டிருக்கலாம். உன்னுடைய வெற்றி ரொம்ப தூரம்லாம் இல்ல. உனக்கான வெற்றி காத்துக்கிட்டே இருக்குது. உன்னால ஏன் உணர முடியல? உன்னுடைய முயற்சிகள் என்னைக்குமே வீணாகாது. கடுமையான உழைப்புக்கு வெற்றி கிடைச்சே தீரும். Be a warrior. ஒரு போராளி சண்டை போடுறதுக்கு பயப்படவே மாட்டான். தன்னை எதிர்த்து வர்ற எதிராளி தன்னை விட பலசாலியா இருந்தாலும் எதிர்த்து நிற்பான். அந்த எதிராளி கொடுக்கிற அடியை தாங்க முடியாம கீழே விழுந்து கிடக்கலாம். ஒருவேளை எந்திரிக்கவே முடியாத அளவுக்கு அடி வாங்கினதுனால அந்த களத்துல விழுந்து கிடக்கலாம். ஆனா அந்த போராளி களத்தை விட்டு என்னைக்குமே ஓட மாட்டான். நீயும் ஒரு போராளின்றதை ஏன் மறக்கிற? நீ தாங்கின காயங்களை மற்ற மனிதர்களால தாங்கவே முடியாது. ஒரு போராளியால மட்டும்தான் இத்தனை காயங்களையும் ரணங்களையும் கஷ்டங்களையும் கண்ணீரையும் தாங்கி தைரியமா எந்திரிச்சு நிக்க முடியும். உன் முயற்சியை இன்னும் நீ கைவிடல. உன்னுடைய களத்துல இருந்து நீ இன்னும் ஓடல. உன்னை சுத்தி இருக்கிறவங்க உன்னை லூசர்னு சொல்லும் போதும் அதை நீ ஏத்துக்கல. அப்ப நீ இன்னும் வெற்றியோட பாதையில தான் இருக்கிற. உன்ன மாதிரி ஒரு போராளிய மட்டும் தான் வெற்றி தேர்ந்தெடுக்கும். தோல்வி அடைஞ்சிட்டா கலங்கி விழுந்து கிடக்கவும் கூடாது. வெற்றிக்காக உழைக்கும் போது தோத்துருவோமோன்னு பயப்படவும் கூடாது. இது ரெண்டுல எது நடந்தாலும் அதுதான் உண்மையான தோல்வி. கொஞ்சம் சுத்தி பாரு. உன்னை சுத்தி எத்தனை வெற்றியாளர்கள் இருக்கிறாங்க, எத்தனை தோல்வியாளர்கள் இருக்கிறாங்கன்னு எண்ணிப்பாரு. வெற்றியாளர்கள் இன்னைக்கு சந்தோஷமா இருக்கிறாங்கன்னா எத்தனை வருஷம் கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு கொஞ்சம் கேட்டுப்பாரு. தோல்வியாளர்கள் வருத்தப்படுறாங்கன்னா எத்தனை வருஷம் நீங்க முயற்சி பண்ணீங்கன்னு கேட்டுப்பாரு. வெற்றியும் தோல்வியும் நம்ம வாழ்க்கையில மறுபடியும் மறுபடியும் வரதான் செய்யும். தோல்வியை மறக்க வெற்றி அவசியம் இல்ல, முயற்சி மட்டுமே போதும். விடாமுயற்சியா ஒரே ஒரு விஷயத்துக்காக நீ அடம்பிடிக்கும் போது அது நடந்தே தீரும். உன்னுடைய தோல்வியே தோல்வி அடையும். Pain is not permanent. இந்த வலி மட்டும் இல்ல, இந்த உலகத்துல எதுவுமே நிரந்தரம் இல்ல. இந்த வலி நாளைக்கு சந்தோஷமா கண்டிப்பா மாறும். உன்னுடைய முயற்சிகள் மறுபடியும் மறுபடியும் தோல்வி அடையலாம். நீ தொடர காரியங்கள் எல்லாமே தோல்வியை நோக்கி போகலாம். உன்னுடைய நம்பிக்கையை சுக்குநூறா உடைக்கலாம். வெற்றியின் வெளிச்சத்தை கூட உன்னால பார்க்க முடியாம போகலாம். உன்னுடைய வலியை தாங்கி மறுபடியும் மறுபடியும் முயற்சிக்கும் போது அந்த வெற்றி கண்டிப்பா வந்து சேரும். உனக்குள்ள எப்பவும் நீ சொல்லு, வெற்றி பெறும் வரை என் முயற்சியை நான் கைவிட போவதில்லைன்னு சொல்லு. இந்த வாழ்க்கையில என்ன மாற்றம் வேணா ஏற்படலாம். உன்னுடைய அன்பான உறவுகள் நீ ஒண்ணுத்துக்குமே லாய்க்கலன்னு சொல்லி உன்னை விட்டு போகலாம். அந்த இறைவன் மேலையும் இந்த பிரபஞ்சத்தின் மேலையும் உனக்கு நம்பிக்கை இல்லாம போகலாம். ஆனா நான் உன் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறேன். இந்த பதிவை கேட்டுக்கிட்டு இருக்கிற நீ கண்டிப்பா ஒரு நாள் வெற்றி பெறுவ. உன் கண்ணுல இருந்து வரக்கூடிய கண்ணீருக்கு அதிக மதிப்பு இருக்குதுன்றதை நீ புரிஞ்சுக்கோ. அர்த்தமே இல்லாத உறவுகளுக்கு உன் கண்ணீரை செலவிடாத. இந்த சின்ன சின்ன தோல்விகளுக்கு உன் கண்ணீரை செலவிடாத. இதுக்கப்புறம் உன் கண்ணுல இருந்து வரக்கூடிய கண்ணீர் வெற்றி வாகைய சூடுனதுக்கு அப்புறம் வரக்கூடிய ஆனந்த கண்ணீரா தான் இருக்கணும். நான் யாருக்குமே துரோகம் பண்ணதில்ல, அப்புறம் எனக்கு ஏன் இந்த கஷ்டமான சூழ்நிலைன்னு நீ யோசிக்கலாம். நான் யாரையும் ஏமாத்தி பணம் சம்பாதிச்சதில்ல, அப்புறம் எனக்கு ஏன் இந்த வறுமைன்னு நீ வருத்தப்படலாம். எனக்கு எல்லா திறமையும் இருக்குது, நான் ஒழுக்கமா இருக்கிறேன், நிறைய விஷயங்களை கத்துக்கிறேன், ஆனா என்னால ஏன் வெற்றி பெற முடியலன்னு நீ யோசிக்கலாம்.
ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ, முயற்சி செய்யறதுனால மட்டும் வெற்றி பெற முடியாது. விடாமுயற்சியா எவன் செயல்படுறானோ அவன் தான் வெற்றி பெறுவான். இது உனக்கான சோதனை காலம். இந்த சோதனை காலத்திலையும் உன்னுடைய முயற்சியை கைவிடாம விடாமுயற்சியா செயல்படுறியான்றதுதான் இங்க முக்கியம். எல்லாருக்குமே கஷ்டமான நாட்கள் வரும், கடினமான பாதைகளை கடந்து போகிற நேரம் வரும். சில பேர் அந்த பாதையை கடக்கிறதுக்கு பயப்படுவாங்க. சில பேர் அந்த கடினமான பாதையை கடக்கும் போது கீழே விழுந்து அங்கேயே வீழ்ச்சி அடைவாங்க. வெகு சில பேர் மட்டும்தான் அந்த கடினமான பாதையை தாண்டி முன்னோக்கி போவாங்க. அந்த கடினமான பாதையை தாண்டி முன்னோக்கி போக போறியா, இல்ல அந்த பாதையிலேயே விழுந்து கிடக்க போறியா? The choice is yours. மத்தவங்க உன்னை பார்த்து என்ன வேணா சொல்லலாம், ஆனா உனக்குள்ள எப்பவும் இது சொல்லு, நான் எதையும் சாதிக்க வல்லவன். தோல்வியை குறித்து நான் பயப்படவே மாட்டேன். நான் ஒரு வீரன், நான் ஒரு போராளி. விழுவது எனக்கு புதிதல்ல, விழுந்து எழுவதும் எனக்கு புதிதல்ல. கனமான கவசங்களை அணிந்து கொண்டு துணிச்சலாக நிற்பவன் போராளி அல்ல. இழப்பதற்கு ஒன்றுமே இல்லை என்று தெரிந்தும் துணிந்து நிற்பவன் தான் உண்மையான போராளி. நான் ஒரு உண்மையான போராளி. முடியாது என்ற வார்த்தை என் வாயிலிருந்து வராது, என் எண்ணத்தில் கூட எழும்பாது. I never give up. I can do it. இந்த வாழ்க்கையில எல்லாருக்கும் எல்லா கஷ்டங்களும் வராது. உன்ன மாதிரி போராளிக்கு மட்டும்தான் கடினமான தருணங்களை சந்திக்க கூடிய நேரம் வரும். உன்கிட்ட பணம் இல்லாம இருக்கலாம், உன்னை யாரும் மதிக்காம இருக்கலாம், ஆனா இது எல்லாமே மாறும். நீ வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறம் உன்னை அவமானப்படுத்தின வாய் உன்னை போற்றி புகழும். வன்மம் நிறைஞ்ச முகங்கள் சிரிப்போட உன்னை வாழ்த்தும். உன்ன மாதிரி சிறந்தவன் எவனுமே இல்லைன்னு சொல்லும். இந்த வாழ்க்கையில சாதிக்கிறத தாண்டி பணம் சம்பாதிக்க கத்துக்கோ. பணம் தரும் போதை மிக கொடியது. பணத்தின் ஆற்றல் மிகவும் ஆழமானது. பணம் இருந்தாதான் என்ன மதிப்பாங்களா, என்னடா உலகம் இது அப்படின்னு நீ யோசிக்கலாம். உண்மைதான், பணம் இருந்தாதான் உன்னை பெத்தவங்களே உன்னை மதிப்பாங்க. பணம் மரியாதையை கூட்டி கொடுக்கும், அன்பை அள்ளி கொடுக்கும். அளவுக்கு அதிகமாக பணம் வச்சிருக்கிறவன் எல்லாம் பணம் நிம்மதி தராதுன்னு சொல்லுவாங்க. பணம் இல்லாத நாம மட்டும் நிம்மதியாவா இருக்கிறோம்? இந்த உலகத்துல எவன் என்ன சொன்னாலும், நீ என்ன ஜாதியா இருந்தாலும், நீ என்ன மதமா இருந்தாலும், உன் மதிப்பை தீர்மானிக்கிறது இந்த பணம் தான். பணத்தை சம்பாதிக்க கத்துக்கோ. நீ பெற்ற அவமானத்துக்கு பதிலடி கொடுக்க வேண்டாமா? நீ இழந்த மதிப்பை பெற வேண்டாமா? உன்னுடைய கனவு கனவாவே இருக்கணுமா? ஏழையாவே பிறந்த நீ ஏழையாவே சாகணுமா? பணக்காரர்களுக்கு மட்டும் சலாம் போடுற இந்த சமூகம் உனக்கு சலாம் போட வேண்டாமா? என்னென்ன வார்த்தைகளை சொல்லி உன்னை ஒதுக்கி வச்சிருப்பாங்க. நீ என்ன சமூகமா இருந்தாலும் ஏதாவது ஒரு சமூகத்தால நீ பாதிக்கப்பட்டிருப்ப. உன்னை அவமானப்படுத்தின சமூகத்துக்கு முன்னாடி தலை நிமிர்ந்து நிற்க வேண்டாமா? ஆண்ட பரம்பரைன்ற பெயர்ல தன்னுடைய ஜாதி பெருமையை பெருசா பேசுறாங்க. அடுத்த ஜாதிக்காரனை இழிவா பாக்குறாங்க. உண்மையான ஆண்ட பரம்பரை யார் தெரியுமா? அர்ப்பணிப்போட கஷ்டப்பட்டு படிச்சு உயர்ந்த பதவியில போய் உட்கார்ந்து போகிற எல்லா ஊர்லயும் ஒருத்தனுக்கு சலாம் போடுறாங்கன்னா அவன் தான் உண்மையான ஆண்ட பரம்பரை. வறுமையோடு போராடுற உனக்கு ஜாதி பெருமை எதுக்கு? இந்த சமூகத்தை ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி உன்னை நீ ஜெயிச்சு வெளியே வா. உனக்குள்ள இருக்கிற சந்தேகங்களை உடைச்சு வெளியே வா. உன்னை காயப்படுத்துற குற்ற உணர்ச்சியை உடைச்சு வெளியே வா. என்னால முடியாது அப்படின்ற குறுகிய மனப்பான்மையை உடைச்சு வெளியே வா. உன் மனசை எப்ப ஜெயிக்கிறியோ அப்பதான் இந்த வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். இந்த வெற்றி ரொம்ப தூரம்லாம் இல்ல. அதனால உன்னுடைய முயற்சியை கைவிட்றாத. You are a warrior, so don't quit.